சென்னை பெரிபெரியல் ரோடு சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட் அதோடைய ஆய்வு இப்போ வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி எல்லாரும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். துறை ரீதியான ஆய்வு, முக்கியமா மாண்புமிகு முதலமைச்சர் நெடுஞ்சாலைத்துறைக்கான ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது சென்னை தமிழ்நாடு முழுவதும் நேஷனல் ஹைவேஸ் அண்ட் ஸ்டேட் ஹைவேஸை வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் வரக்கூடிய புதிய டெண்டர்கள் அதோடைய ஒரு நியூ குவாலிட்டியோட டெண்டர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணப்படும். எல்லாமே ஆன்லைன் சிஸ்டத்தை அனௌன்ஸ் பண்ணப்படும். இந்த ப்ரீஃபிக்சிங் டெண்டர்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. பிளஸ் ஹை வேல்யூ கொட்டேஷன் போட்டு கொடுக்கக்கூடிய டெண்டர்ஸ் எல்லாம் இனிமேட்டு கிடையாது. மக்களுக்கு உறுதியான தரமான ஒரு சாலைகளை கொடுக்கணுங்கிறது எங்களுடைய முதல் குறிக்கோள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து இன்னும் தரமா போடணும். ஏன்னா அதிகமான லாரி மூவ்மெண்ட் வந்து அதிகமான மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அதுக்கான புதிய ஒரு டெண்டர் வழிமுறைகளை வந்து அதோடைய குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு துறை ரீதியா. கடந்த 2 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டதுல பல்வேறு முறைகேடுகளை ஒழித்திருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போதைக்கு வந்து 6 லைன்ஸ் வந்து கிடையாது, 8 லைன்ஸ் கிடையாது. ஸோ அது வந்து ஒன்றிய அரசு கிட்ட நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம வந்து அடுத்த வந்து 6 to 8 லைன்ஸ் வரைக்கும் போடக்கூடிய 6 to 8 வழி சாலைகளை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு நமக்கு. அதுல வந்து இப்ப சென்னைக்குள்ள வரதா இருந்தா பாத்தீங்கன்னா இப்ப வந்து செங்கல்பட்டுல இருந்து திருச்சியில இருந்து செங்கல்பட்டுக்கு நீங்க 3 மணி நேரத்துல வந்தோம்னா செங்கல்பட்டுல இருந்து பல்லாவரத்துக்கு கிட்டத்தட்ட 3 to 4 மணி நேரம் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து டிராபிக் மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. அதே மாதிரி திருவள்ளூர்ல இருந்து நீங்க பூந்தமல்லி கடந்து கோயம்பேடு போறதுக்குள்ள பாத்தீங்கன்னா பல்வேறு டிராபிக் வந்து பயங்கரமா டிராபிக் அதிகமா இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆயிடுச்சு இந்த இடம். அப்ப அப்புறம் வந்து ஹார்பர் கனெக்டிவிட்டி, இங்க இருக்கக்கூடிய துறைமுகங்கள் எண்ணூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து இந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் போர்ட் சக்சஸ் ரோட், எண்ணூர் போர்ட் டு தச்சூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து டாட்டாவுடைய இடத்துல முடிச்சிருக்கோம். அது நெக்ஸ்ட் இயர்ல வந்து கம்ப்ளீட் ஆயிடும். அது 25.38 கிலோமீட்டர்ல வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். தச்சூர் டு phase 2, தச்சூர் டு திருவள்ளூர் பைபாஸ். அப்புறம் 3வது ப்ராஜெக்ட் வந்து திருவள்ளூர் பைபாஸ் டு ஸ்ரீபெரும்புத்தூர். 4வது ப்ராஜெக்ட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டு சிங்கப்பெருமாள் கோயில். ஒரு 5வது பேஸ் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் டு மாமல்லபுரம். ஸோ இதுதான் வந்து இந்த சிபிஆர்ஆர் ப்ராஜெக்ட்ங்கிறது. ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் இதை ஃபர்ஸ்ட் 2-3 ப்ராஜெக்டை வந்து எடுத்திருக்காங்க. அதோட குவாலிட்டி செக் வந்து ரீசெக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. மேக்சிமம் ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் பக்கத்துல இருந்து டெண்டர் எடுத்தவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ்ல வந்து சரியா கிடைக்கிறதுங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. உடனடியா அதுக்கான துறை ரீதியா 2 பேர்த்துக்கும் மீட்டிங்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்டை வந்து சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு விடங்கிறது தான் இந்த ஆய்வோட நோக்கம். அதுக்கான பணிகள் வந்து குறித்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஒவ்வொரு ஆய்வா ஒவ்வொரு ரோடா வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம். மொத்தம் 5 ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 3 ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல ஆய்வு முடிஞ்ச பிறகு நாங்க வந்து அதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் நம்ம இல்ல அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து டாடா வந்து 25.38 கிலோமீட்டர் வந்து நெக்ஸ்ட் இயர் முடியும். மேக்ஸிமம் டிசம்பர் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ராஜெக்ட்ல வந்து எல்என்டி இது ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. அது மாதிரி செகண்ட் ப்ராஜெக்ட்ல இன்னொரு ஃபேஸும் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 3 ஃபேஸும் முடிஞ்சு 4வது 5வது ஃபேஸும் முடியணும் ஆக்சுவலா. ஸோ கூடிய விரைவில் இந்த 3 ஃபேஸுங்கிறது இன்னும் ஒரு 1 இயர்ல கம்ப்ளீட் பண்ணப்படும். கூடிய இதுல அதுதான் என்ன எதனால முடிக்கல, அதோடைய பிரச்சனைகள் என்ன, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, துறை ரீதியான பிரச்சனைகள் என்னங்கிறதுக்கான டீடைல்டு ரிவ்யூ மீட்டிங் வந்து வரக்கூடிய புதன்கிழமை கூட நடத்த போறோம். நம்ம கூடிய சீக்கிரத்துல வந்து முடிச்சுக்கணும்.